ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு SAAS ENTERTAINMENT. நான் தான் உங்கள் ஆதித்யா பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு போன வாரம். இந்த மாதிரி என் மொபைலில் வந்து சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் பேட்டரியை வந்து லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மொபைல் சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கான ஒரு 10 வேற லெவல் ட்ரிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் மறக்காம கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் SAAS ENTERTAINMENT வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு. நம்ம நிறைய பேர் வந்து பண்ணுறது தப்புன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் அந்த தப்பை வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் 100% வந்து சார்ஜ் போடுறது. என்னப்பா மொபைலில் 100% சார்ஜ் போடுறதுலாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்புன்னு சொல்ல முடியாது. இதனால உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாகவே டீக்ரேட் ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு தடவை உங்கள் மொபைலில் வந்து 100% சார்ஜ் போட்டிங்கன்னா அது பேர் வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை 100% வந்து சார்ஜ் போடும்போது அது ஒவ்வொரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 300 to 500 சைக்கிள்ஸ் போகும்போது உங்கள் பேட்டரி வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டரி வந்து 1000 mAh இருந்ததுன்னா 900 mAh மாறிடும். சப்போஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 10 மணி நேரம் நிற்குதுன்னா அது வந்து 9 மணி நேரம் தான் நிற்கும். ஸோ படிப்படியாக இது வந்து உங்கள் பேட்டரி வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைல் பேட்டரி வந்து 100% வந்து சார்ஜ் போடாமல் வந்து பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர். ஸோ மொபைலை வந்து ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர்லையோ இல்லை ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர்லையோ சார்ஜ் போடுறது முதல் வேலை இருந்துங்க. ஹாட்டான டெம்பரேச்சர் அப்படின்னா வந்து வெயிலில் நின்றுட்டு நான் போய் சார்ஜ் போடுறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து டிவி ஓடிட்டு இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அங்கே போய் நம்ம மொபைல் வந்து சார்ஜ் போடுறதுனால உங்கள் பேட்டரி வந்து டீக்ரேட் ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைலை வந்து ஹாட்டான டெம்பரேச்சர்லையோ இல்லை கோல்டான டெம்பரேச்சர்லையோ வந்து சார்ஜ் போடுறதை நிறுத்துங்க. இதனால உங்கள் பேட்டரி வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மொபைல் ஐடியில் இருந்ததுன்னா அது வந்து ஆஃப் ஆகிடுறது வந்து பார்த்துருப்போம். இது பேர் வந்து ஸ்க்ரீன் சேவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து ஒரு 10 to 15 seconds வந்து ஐடியலாக இருக்கும்போது மொபைல் வந்து தானே ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதனால உங்கள் பேட்டரி வந்து நிறைய அளவில் வந்து சேவ் ஆகும். தேவையில்லாமல் உங்கள் ஃபோன் வந்து ஆனாக இருக்காது, வந்து ஆஃபில் இருக்கும். இதனால உங்கள் பேட்டரியை நீங்கள் நல்லா வந்து சேவ் பண்ணலாம், ரொம்ப நேரம் நிற்கும் கூட சொல்லலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆட்டோ பிரைட்னஸ் நான் வந்து வைக்கணும்னு சொல்ல போகிறேன் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆட்டோ பிரைட்னஸ் வந்து வைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க ஆட்டோ பிரைட்னஸ் வந்து வச்சா மொபைல் அதுவே வந்து பிரைட்னஸ் வந்து ஏற்றிக்கும் இறக்கிக்கும், இதனால வந்து பேட்டரி வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. அந்த ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு உங்கள் மொபைல் வந்து ஒரு சென்சார் இருக்கும். ஸோ இந்த மோடு நீங்கள் வந்து ஆனில் வச்சிருக்கும் போது அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும். இதனால வந்து உங்கள் பேட்டரியிலேருந்து அது வந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா உங்கள் பிரைட்னஸ் அதிகமாக தேவைன்னா நீங்களே வந்து பிரைட்னஸ் வந்து அதிகம் பண்ணிங்க, இல்லை பிரைட்னஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதனால உங்கள் பேட்டரி வந்து சேவ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வைக்கிறது வந்து தவிர்த்து. நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி மோடு. உண்மைதாங்க, நம்மளுக்கு வேற மூடு இருக்குல்ல, அதே மாதிரி தான் பேட்டரிக்கும் மூடு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக ரொம்ப எனர்ஜி இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருப்போம். எனர்ஜி நிறைய இருந்ததுன்னா ஆக்டிவாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கும், கரெக்டாக. ஆனால் பேட்டரி வந்து அப்படி கிடையாது. எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா வந்து டயர்டாக தான் இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் பேட்டரி வந்து 20லேருந்து ஒரு 80% அதுக்குள்ளேயே வந்து ரிவால்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இதனால உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பேட்டரி வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப நாளைக்கு வந்து மக்கர் பண்ணாமல் வரும். நிறைய பேர் வந்து போகிற இடத்துல வந்து சார்ஜர் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து வேறு டூப்ளிகேட் சார்ஜர்லாம் வந்து போடுவாங்க. அவங்க பிராண்ட் இல்லாத வேறு சார்ஜர்லாம் போடுவாங்க. ஸோ சில பேர் வந்து சார்ஜர் தொலைச்சிட்டாங்கன்னா காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு சார்ஜர்லாம் வாங்கி சார்ஜ் போடுவாங்க. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் சார்ஜர் வந்து ஒரு 200 இல்லைருந்து 300 ரூபாய் வந்து அதிகமாக இருந்தால் கூட உங்கள் பிராண்டட் சார்ஜரை மட்டும் வாங்கி வந்து சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி உங்கள் கேபிள் வந்து அந்த பிராண்டோட கேபிளாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து சேஃப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இதை நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நம்ம பேட்டரி வந்து வேறு லெவலில் சேவ் ஆகும். என்ன அந்த கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் இருக்கும் பார்த்தீங்களா, தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக் வந்து அழிச்சிருங்க. இந்த ஃபேஸ்புக் வந்து உங்கள் பேட்டரியை ரொம்பவே ட்ரெயின் பண்ணும், உங்கள் பேட்டரியை வந்து பயங்கரமாக வந்து சாப்பிடும்.
ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக்கை வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அது ரெண்டும் இல்லை அப்படின்னா மொபைலில் குரோம் வழியாக போய் வெப்பில் வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ்புக் லைட்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி பயங்கரமாக சாப்பிடும். இதை நீங்கள் வந்து delete பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நேரம். நீங்கள் எங்கேயா வெளியே போயிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து கூட சார்ஜர் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகாமல் அது வந்து பார்த்துக்கும், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ பேசிக்காகவே இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஓடிட்டு இருக்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கும், தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் மொபைலில் ரன் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இதனால உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது பேட்டரி சேவர் பற்றி தான். ஆனால் இது வந்து பேட்டரி சேவர்னு சொல்ல முடியாது, பேட்டரி ட்ரெயினர்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல வந்து மொபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வந்து ஆன்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இதனால தான் உங்கள் பேட்டரி வந்து அடுத்து இன்னும் சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேற இடங்கள்லேருந்து பேட்டரி சேவரை வந்து டவுன்லோட் பண்ணுறதை வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரி யூசேஜ்னு ஒரு டேப் வந்து இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து யூஸ் ஆகுது தெரியுமா, அதில் வந்து எந்த ஆப்ஸ் எல்லாம் உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு ஆர்டரை வந்து காமிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் அதிகமாக எடுக்கிற ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸில் எந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஆப்பை வந்து delete பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து 100% சேவ் ஆகுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த 10 ட்ரிக்கையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 99% உங்கள் மொபைலில் வந்து செம்மையாக வந்து சார்ஜ் இருக்கும். இந்த 1% ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் பேட்டரி வந்து டிகிரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் கடையில் போயிட்டு ஒன்று ஃபோன் மாத்திரமா பாருங்க, இல்லை ஃபோனில் இருக்கிற பேட்டரி மாத்திரமா போருமான்னு பாருங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் பேட்டரி ரொம்ப நாள் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் இதை பார்த்து ட்ரிக்கையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக அவங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் வந்து நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் வந்து பண்ணிடுவீங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SAAS ENTERTAINMENT வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ உங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.